இந்த கிருபாசன தண்டைக்கு தைரியமாக நீங்கள் வரலாம். ஏன் அந்த தைரியம் அப்படின்னா, அங்கே நமக்கு 2 கிடைக்குது. ஹல்லேலூயா. இந்த வசனத்தை வாசிக்கலாமா? இரக்கம் கிடைக்குது. ஹல்லேலூயா. 2வது, ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை. ஆமென். சொல்லுங்க, இரக்கம் கிருபை, இரக்கம் கிருபை. ஆமென். நம்ம பாவியா இல்லை இருக்கும்போது ஆண்டவர் நம்மளை எப்படி பார்க்கல? பாவியா பார்க்கல. எப்படி பார்க்குறாரு? நம்மளை நீதிமானா பார்க்குறாரு. ஆமென். அப்படி இரக்கம் கிடைக்குது. 2வது என்ன கிடைக்குதா? ஏற்ற சமயத்தில் சகாயம். அப்படின்னா கரெக்டான டைம்ல சகாயத்துக்கு ஆங்கில வேதம் ஹெல்ப்னு இருக்கு. ஆமென். உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா டக்கு டக்கு டக்குன்னு ஃபோன் எடுத்து 10 டிஜிட் நம்பரை அழுத்தாதீங்க. ஃபர்ஸ்ட் கிருபாசன தண்டைக்கு போங்க. அல்லேலூயா. போய் கதவை அடைச்சு குடும்ப தலைவர்கள் குடும்ப தலைவிகள்லாம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. பிரச்சனைன்னு வருதா? சமீபத்தில் நான் பார்த்தேன், ஒரு குடும்ப தலைவன் சந்தோஷமா குடும்பத்தை நடத்துறாரு. ஆனா பண கஷ்டம் வந்த உடனே தனக்கு இருக்கிற கை குழந்தையும் பொண்டாட்டியும் விட்டுட்டு சூசைட் பண்ணிக்கிறார், ரயில்ல விழுத்து. அந்த அம்மாவை கேட்டா சொல்றாங்க, என் புருஷன் நல்ல புருஷன், என் பிள்ளைகளை நல்லா பார்த்துக்குவாரு. அப்பா, உதவி வேணும் அப்படின்னா உலகத்தாருக்கு உதவி செய்ய மனுஷர்கள் இல்லை, அவர்களை கை தூக்கி நிறுத்த யாருமே இல்லை. ஆனா உங்களுக்கு எனக்கும் ஆண்டவர் வச்சிருக்கிறார். ஏற்ற சமயத்துல கரெக்ட் டைம்ல ஆண்டவர் உங்களுக்கு சகாயத்தை செய்வார். ஆனா அந்த ஏற்ற சமயத்தில் நான் சகாயத்தை பெறணும்னா நான் போக வேண்டியது இந்த கிழிக்கப்பட்ட திரைசீலைக்குள்ளாக. மோசே கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, நான் கிருபாசனத்தை நின்று உன்னோடு பேசுவேன். ஆமென். கிருபாசனம் என்ன தெரியுமா? கிருபாசனம் a place of conversation. ஏன்பா, நான் எந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணாலும் அதில் என்னால் ஒரு எக்ஸலண்ட்டாக இருக்க முடியல. ஏன் நான் எவ்வளோ முயற்சி செய்தாலும் என்னால் என்னுடைய எஜுகேஷனில் கெரியரில் எக்ஸலண்ட்டாக இருக்க முடியல. உங்களுக்கு ஒரு சில டவுட்ஸ் இருக்குது உங்களுடைய வாழ்க்கையை குறித்து, இருக்கா இல்லையா? நம்ம எவ்வளோ இது எல்லாவற்றையும் நீங்கள் அப்பா கிட்ட போய் கேட்கலாம். தைரியமாக அப்பா கிட்ட போய் உட்காந்து, ஆண்டவரே இது என்னப்பா? நீங்கள் பார்த்துருக்கீங்களா வேதத்தில் தண்ணீர் இல்லைன்ட்டு? ஹல்லேலூயா. 3 நாள் பிரயாணம், 3 நாளும் தண்ணீர் இல்லாமல் அலைகிறாங்க தூரத்தில். இப்போ நடந்து வந்துட்டே இருந்து அதை அப்படியே கற்பனை பண்ணி பார்ப்போமா? 3 நாள் தண்ணீர்லாம் எப்படி இருக்கும்? இப்போ அப்படியே தூரத்துலேருந்து பார்த்தா தண்ணி தெரியுது. யோசிச்சு பாருங்க, ரேஷன் கடையில் ஃப்ரீன்னு சொன்னால் ஓடுவாங்களே, இஸ்ரவேலர்கள் புட்ரான்னு ஓடி இருப்பாங்க அதை பார்த்து. ஆமா தானே? ஓடி போய் ஆசையா தண்ணி எடுத்து குடிச்சா கசக்கச்ச. இப்ப தண்ணியே இல்லாதது கூட அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. நான் கேட்டேன்னா இந்த பொண்டாட்டிய, நான் பொண்டாட்டி இல்லாம இருந்திருப்பேன். இப்படிதான் சொல்றாங்க. நான் எங்க ஆண்டவரே உங்ககிட்ட கேட்டேன். நிறைய பேருக்கு ஒரு டவு, இதெல்லாம் நான் கேட்டேனா நீங்களா கொண்டு வந்து இல்லாமே நான் நல்லா இருந்திருப்பேன். தண்ணீருக்கு பாருன்னு காமிச்சு அந்த தண்ணீர் கசப்பா இருக்கு. குடிச்சு பார்த்தா அவ்வளோ கசப்பு. இப்ப எல்லாருக்கும் பயங்கர டென்ஷன். இப்ப மோசே மேல கோவம். ஆனா வசனம், மோசே ஆண்டவர் கிட்ட போகிறார். தாவீத கொலை செய்ய கல் எடுத்த பொழுது தாவீத கிருபாசன தண்டைக்கு போறார். அல்லேலூயா. உங்களுக்கு என்ன சகாயம், எனி கைண்ட் ஆஃப் ஹெல்ப், கிரேஸ், இரக்கம் எது வேணும்னாலும் நீங்க தைரியமா போகலாம் அப்பா கிட்ட. வாலிப பிள்ளைகளுக்கு நான் சொல்றேன், பிசாஸ், there are 2 words, one is conviction, second is condemnation. கண்டமினேஷன் பைபிள் நோ சொல்லுது, ஆனா கன்விக்ஷனை பைபிள் எஸ் சொல்லுது. அல்லேலூயா. ஆமென். when you are convicted, நீங்க ஒரு பாவத்தை செய்றீங்கன்னு உங்களுக்கு ஒரு கன்விக்ஷன் கிடைச்ச உடனே நிறைய பேர் நல்ல ஆண்டோடு இருந்து தூரம் போனதுக்கான காரணம், நான் அதை செஞ்சுட்டேன், என் அப்பா வெறுத்துட்டாரு, அதெல்லாம் பொய்ங்க. அப்பா உங்களை வெறுக்கல, இப்பயும் அந்த திரைசீலை கிழிக்கப்பட்டதா தான் இருக்கு. கேருபீன்களை கர்த்தர் எடுத்துட்டார். ஆமென். ஆதாம துரத்திட்டு ஆதாம் திரும்பி வருகிறதற்கு ஆண்டவர் என்ன பண்ணல? ரிவர்ஸ் கீரே இல்லை பழைய ஏற்பாடுல. போ நேர போ, திரும்பி பார்க்காம போன்ட்டார் ஆதாம. உங்களுக்கும் எனக்கும் அப்படி இல்லை. ஹல்லேலூயா. ஆமென். எவ்வளவு தூரம் போனாலும் திரும்பி வருகிறதற்கான கதவை திறந்து உங்க அப்பா ஆசையா எதிர்பார்த்து உங்களை காத்துட்டு இருக்காரு. ஹல்லேலூயா.
இன்னமும் வெயிட் பண்றார். ஆமென். இன்னமும் அப்பா வெயிட் பண்றார். நீங்க எப்போ வேணாலும் திரும்பி வரலாம். ஆமென். நீங்க திரும்பி வந்து, நானும் என் கணவர் ஒரு நாள் ஆராதிக்கும் போது கர்த்தருடைய சமூகத்தில் அப்படியே வர்ஷிப் பண்ணிட்டே இருந்தோம் அவருடைய அன்பை குறித்து. அப்போ ஒரு 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 பாடல் ஆண்டவர் எங்களுடைய உதடுகளை வச்சார். இன்னும் இன்னும் அதிகமாய் உந்தன் அருகிலே வந்து உந்தன் மார்பிலே நான் சாய்ந்திட வேண்டும். அதுல ஒரு லைன், உம்மை விட்டு தூரம் விலகி நான் சென்ற நேரம் எனக்காய் காத்திருந்த அன்பு பெரியதே, விட்டு விலகும் நேரம் இடறி நான் விழுந்த போதும் என்னை தாங்கி கொண்ட கிருபை பெரியது. அந்த லாஸ்ட் லைன் எப்படி வரும் தெரியுமா? அதுவே மீண்டும் என்னை இழுத்து வந்ததே, இன்னும் இன்னும் அதிகமாய் உந்தன் அருகிலே வந்து உந்தன் மார்பிலே நான் சாய்ந்திட வேண்டும். பாவம் அறியாதவர் நீர் பாவி என்னை தேடி வந்த அன்பை எண்ணி எண்ணி நான் பாட வேண்டும். அவரை விட்டு நம்ம தூரம் போயினா கூட அப்பா வெயிட் பண்ணிட்டே இருக்கார். அவரை விட்டு நம்ம தூரம் போய் நம்ம கீழே விழுந்தா கூட அவர் கிருபை நம்ம தாங்குது. என்னை விட்டு தூரம் போனல, விழு வேணும் அப்படின்னு ஆண்டவர் நினைக்கிறதே இல்லை. அப்படியே அந்த இளைய குமாரன் தேடி வரும்போது, தூரத்தில் வரும்போதே பார்த்துட்டாருன்னா, எனக்கு ஒரு எங்கள் கணவருடைய அப்பா மாமனார் மேலே இருக்கார், வந்திருக்கிறார். நாங்கள் வந்து எங்கள் ஊர் தேவக்கோட்டை, திருச்சிக்கு வரோன்னு ஃபோன் பண்ணிட்டாலே வெளியிலே நின்றுட்டுருப்பார். நாங்கள் ஒவ்வொரு முறை ஊழியத்துக்கு போயிட்டு வரும்போதும் அவர் எப்போ வந்து நிற்பார்னே தெரியாது. சில நேரத்தில் திருச்சிக்கு வரோன்னு கூட சொல்ல மாட்டோம். எப்படி கால்குலேட் பண்ணுவாருன்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு நாள் கூட நாங்கள் வரும்போது அவர் உள்ளே இருந்ததில்லை. எவ்வளோ மணி நேரம் அந்த வாசலில் நிற்பாருன்னு தெரியாது. ஆனால் நின்று பார்த்துக்கிட்டே இருப்பார், நின்று பார்த்துக்கிட்டே இருப்பார். நாங்கள் எப்போ திரும்பி வரோம், எப்போ திரும்பி வரோம். எனக்கு தெரியல எவ்வளவு நாள் ஏக்கத்தோட பிதா என் பிள்ளை எப்போ வருவான் எப்போ வருவான்னு பார்த்துட்ருக்கார். ஆதியில் கொண்ட அன்பை விட்டா என்று உன் பேர் எனக்கு குறைந்து. அப்போல்லாம் ஆண்டவரே எதுவும் வேணாம், நீங்கள் போதும், அவர் ப்ரெசன்ஸ் போதும்னு வந்தவங்க நீங்கள். ஆனால் இப்போ ஜபாரைக்குள்ளே வந்தாலே இது வேணும் அது வேணும் தான் நீங்கள் கேட்குறீங்க. அப்பா உங்களை நான் நேசிக்கிறேன்னு உண்மையாக நீங்கள் பாடி பல நாள் ஆகுது. அவர் கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் நீங்கள் என்னோட அப்பான்னு அவர் அன்பு கூறுகிறது ரொம்ப நாள் ஆச்சு. எத்தனை பேர் ஆமைன்னு சொல்கிறீங்க? அந்த அன்பு அதிகரிக்கணும். வேத புத்தகத்தில் தேவனுடைய மார்பில் சாய்ந்த ஒரு மனுஷன் இருக்கிறார். அவர் பேர் தான் யோவான். ஆண்டவர், நீ அந்த பந்தி அப்படியே நம்ம யோசிச்சு பார்ப்போம். லாஸ்ட் சப்பர், ஜீசஸ் அவங்க எல்லாரும் உட்காந்து பந்தி இருக்கிறாங்க, எல்லாரும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படியே கற்பனை பண்ணி பாருங்க. நான் எப்பவுமே பைபிள் அப்படிதான் வாசிப்பேன். நானே அந்த இடத்துக்கு போய் நிற்கிற மாதிரி நான் நின்று பார்த்துட்டு இருப்பேன் என்ன நடக்குது. அப்படிதான் நான் ஒவ்வொரு சம்பவத்தையும் வாசிச்சிருக்கேன். அல்லேலூயா. அது வாசிக்கும் போது கொஞ்சம் வேதம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. இப்போ நம்ம நின்று பார்ப்போம். எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, உட்காந்து சாப்பிட்டுட்டு குடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ ஜீசஸ் சொல்லிட்டு இருக்கார், உங்ககிட்ட உங்களில் ஒருத்தனே என்னை காட்டி கொடுப்பான் அப்படின்னு சொல்றாரு. இப்போ இது பைபிள் இருக்கு, தெளிவா இந்த வார்த்தை பைபிள்ல இருக்கு. இதை ஆண்டவர் பேசிட்டு இருக்கும் போது ஜான் எங்க இருக்காருன்னா இயேசு பக்கத்துல இருக்கார். என்ன பண்ணிட்டு இருக்கார் யோவான்னா, இயேசுனுடைய மார்பிள சாஞ்சிட்டு இருக்கார். ஆமென் ஆமென். இப்போ அப்படியே கற்பனை பண்ணி பார்ப்போமா? இப்போ ஜீசஸ் உடைய மார்பு இது, ஜான் சாஞ்சிட்டு இருக்காரு. ஐ திங்க் இப்படி ஆங்கிள்லையோ இல்லை இப்படி ஆங்கிள்லையோ பேதுரு உட்காந்துருப்பாருன்னு நினைக்கிறேன். இப்போ பேதுரு சைகை காமிக்கிறார் ஜான் கிட்ட. என்ன கேட்குறாரு? ஜான், அது யாருன்னு கேள, உங்களில் ஒருத்தன் காட்டி கொடுப்பான்னு சொன்னார்ல. அப்போ பேதுரு கேட்குறாரு, யார் யார், அவன் பேரை கேள அப்படின்னு பேதுரு செய்கை காட்டினான்னு இருக்கு பைபிள். உடனே ஜான் மார்பில் சாயறதுலேருந்து இப்படி எழுந்து கேட்கல. ஆமென். இப்படி மார்பில் அதை அப்படியே கற்பனை பண்ணி பாருங்க. எத்தனை பேர் கணவன் மனைவியாக இருக்கிறவர்களுக்கோ இல்லை பிள்ளை அம்மா அப்பா அப்படியே இப்படி சாஞ்சிக்கிட்டே பேசுறது எப்படி இருக்கும்? அந்த ஃபீலிங் தட்ஸ் பியோர் லவ். இப்போ ஜான் மார்பில் சாஞ்சிக்கிட்டே ஏசப்பா கிட்ட கேட்டிருப்பார்,
அவர் மார்பில் சாஞ்சிட்டு இருக்கும்போது நீங்கள் பேசுகிறது அப்பாவுக்கு ரொம்ப தெளிவாக கேட்கும். அவர் மார்பில் நீங்கள் சாஞ்சிருந்தா, இந்த கிருபாசனத்துக்கிட்ட நீங்கள் இருந்தால் நீங்கள் மூச்சு விடுறது கூட அவர் கேட்கும். That's why I am telling you, be closer. Be closer. உங்கள் வாயிலிருந்து சொல் பரவாததுக்கு முன்னாடி அவர் அறிஞ்சுக்குவார். ஏன்னா நீங்கள் அவர் மார்பில், அவர் காதுக்கு பக்கத்தில். இப்போ ஜான் கேட்டிருப்பாரு, ஆண்டவரே யாருன்னு சொல்லுங்களேன் அப்படின்னு. உடனே ஆண்டவர், இதை நான் பிட்டு யார் கையில் கொடுக்கணும் அவன் தான் கரெக்டாக யார்கிட்ட கொடுத்துட்டாரு? யூதாஸ் கிட்ட கொடுத்துட்டாரு. நான் உங்களுக்கு சொல்லட்டுமா, ஆண்டவர் மார்பில் பேதுரு பிரதான அப்போஸ்தலனா இருக்கலாம், பேதுருவின் மேல தான் சபையே கட்டப்படும் இருக்கலாம், பேதுரு மேபி குவாலிஃபிகேஷன்ல ஹையரா இருக்கலாம், ஆனா ரெவலேஷன் வேணும்னா ஜான் வழியா தான் வரும். பேதுருவே ஜான் கிட்ட தான் கேட்கணும். யாருங்க? நீ எவ்வளோ பெரிய பொசிஷன்ல வேணாலும் இருக்கலாம், ரகசியம் வெளிப்படணுமா மார்பில் சாய்கிறவன் இடத்துல தான் கேட்க முடியும். உந்தன் மார்பில் சாய்ந்து வாழ்வேன், உந்தன் மடியில் ஆறுதல் அடைவேன், உந்தன் மார்பில் சாய்ந்து வாழ்வேன், உந்தன் மடியில் ஆறுதல் அடைவேன். ஹல்லேலூயா. ஜான் கிட்ட தான் ஆண்டவர், ஜான் பார்த்து நீங்க வெளிப்படுத்தின விசேஷத்தை இப்ப போய் வாசிச்சு பாருங்க. யோவான் கிட்ட தான் ஆண்டவர் வரும் காரியங்களை குறித்து வெளிப்படுத்துகிறார். அப்பா உங்க கூட பேசணுமா, அப்பா உங்க பிள்ளைகளை குறித்து வெளிப்படுத்தணுமா, உங்க ரகசியங்கள் வெளிப்படணுமா. நம்மளால மரத்தை தான் பார்க்க முடியும், வேற பார்க்க முடியாது, ஏசப்பாவால பார்க்க முடியும். உங்களால கட்டிடங்களை தான் பார்க்க முடியும், அஸ்திவாரத்தை பார்க்க முடியாது, ஆனால் கர்த்தரால பார்க்க முடியும். பிரச்சனைகள் வெட்ட வெட்ட துளிர்த்து துளிர்த்து வருகிறதுன்னு உங்க வாழ்க்கையில் அப்படி இருக்கும்னா இயேசுவிடத்தில் கேளுங்க, அஸ்திவாரத்தை காண்பிப்பார், வேற காண்பிப்பார். மறைக்கப்பட்டவைகளை வெளிப்படுத்துகிற ஒரு தேவன் இருக்கிறார். எல்லாரும் ஜெபம் பண்ணாங்க, ஆனா தானியேலுக்கு தான் கர்த்தருடைய காரியம் வெளிப்பட்டது. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். திரைசீலை கிரிக்கப்பட்டு 2000 வருஷம் ஆயிடுச்சு, ஆனா இன்னும் சபைக்கு வருகிற அநேகர் அந்த திரைசீலைக்குள்ள பிரவேசிக்கல. திரைசீலை தன்னுடைய மாம்சமாகிய சரீரத்தை கர்த்தர் கிழித்து புதிதும் ஜீவனும் உள்ள ஒரு மார்க்கத்தை ஏற்படுத்தி 2000 வருஷம் ஆச்சு. ஆனா இன்னும் அதை உபயோகப்படுத்தாம தூரத்திலிருந்து ஏதோ தரிசனம் பெற்று அப்படின்னு போகிற மாதிரி போகிற கூட்டம் எத்தனையோ பேர் இருக்கிறார். தூரத்தில் இருக்க அல்ல, தூரத்திலிருந்து வேடிக்கை பார்க்க அல்ல, அவர் அருகில வந்து அவர் மார்பில சாய்ந்து. எல்லாரையும் கூட சேர்ந்து எழுந்து நிற்போமா? மார்பில் சாய்ந்து வாழ்வே, உந்தன் மடியே ஆறுதல் அடைவேன், உந்தன் மார்பில் கண்களை மூடி சாய்ந்து வாழ்வேன், உந்தன் மடியில் ஆறுதல் அடைவேன், ஆராதிப்பேன் உம் நாமத்தை உயர்த்துவேன், உயிருள்ளவரை ஆராதிப்பேன் உம் நாமத்தை உயர்த்துவேன், உயிருள்ளவரை. ஹல்லேலூயா. இப்ப நீங்க அப்பாவோட பேசுங்க, பேசுங்க. தைரியமா கிருபாசன தண்டைக்கு வர உங்களை அழைக்கிறார். அவர் தன் மாம்சத்தின் திரையை கிழித்ததே நீங்க இயேசுக்குள்ள வரணும், ஏதேனுக்குள்ள வரணும், மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள வரணும். அதுக்காக தான் ஆண்டதை கிழிச்சார். இன்னும் தூரம் நின்று எட்டி பார்க்கிற அனுபவம் வேண்டாம், அனுபவம் வேண்டாம்.
சகேயுக்கு இயேசு கிட்ட இருந்து பொண்ணு பொருள் எதுவுமே வேண்டாம். சகேயுடைய ஆசையே அவரை பார்க்கணும். அதை பார்க்கறதுக்கு அவன் பட்ட பிரயாசத்தை, அவன் குள்ளன், இயலாதவன், ஆனால் அவன் பிரயாசத்தை கர்த்தர் பார்க்கிறார். அவன் பிரயாசப்பட்டதை அவனை சுற்றி இருக்கிற ஒருவரும் பார்க்கல, ஆனா இயேசு பார்த்தார். அவரை பார்க்கணும்னு நினைக்கிறவங்களை அவர் நிச்சயம் பார்ப்பார். அவரை பார்க்கணும்னு ஆசைப்படுகிறவர்கள் மேல அவருடைய கண்கள் வரும். 1000 பேர் இருந்தாலும் அவரை பார்க்கணும்னு நினைச்சா, அவன் எத்தனை பெரிய பாவியா இருந்தாலும், அவன் குள்ளனா இருந்தாலும், அவன் ஆயக்காரனா இருந்தாலும், இயேசுவின் கண்கள் அவன் மேல் வரும். இயேசுவின் கண்ணு ஒருத்தன் மேல வந்தா உலகத்தின் கண்ணும் அவன் மேல் வரும். சகேயுவே, இறங்கி வா. இயேசுவை பார்க்க ஆசைப்படுறவனுடைய சுகம் வேணுமா, சுகத்தை வாங்கிட்டு போயிடலாம். விடுதலை வேணுமா, விடுதலை வாங்கிட்டு நிறைய பேர் போயிட்டாங்க. ஆனா இயேசு வேணும்னு சொன்ன சகேயு கிட்ட ஆண்டவர் சொல்ல, நான் உனக்கு எதையோ ஒன்றை தர வரல, நான் உன் கூட தங்க வரேன்ற. இன்றைக்கு ஆண்டவர் கேட்கறது என்ன தெரியுமா? Do you take effort to see Jesus? நான் இவன் இல்லை, நான் ஊழியக்காரர் இல்லை, என்கிட்ட ஆண்டவர் பேசுவாரா? நான் இப்போதான் ரட்சிக்கப்பட்டு வந்திருக்கிறேன், எனக்கு அவ்வளோ ஜெபிக்க தெரியாது, ஆராதிக்க தெரியாது, பாட்டு வராது. நீங்க குள்ளனா இருக்கலாம், இயலாதவர்களா இருக்கலாம், ஆனா ஒரு மரத்தின் மேல ஏறுகிற முயற்சியாவது செய்கிறீர்களா? அப்பாவை பார்க்க, அப்பாவை பார்க்க நீங்க ஆசைப்பட்டா அப்பாவும் உங்களை பார்ப்பார். அங்க நிறைய பேர் ஏசப்பாவை பார்த்துட்டு இருந்தாங்க, ஆனா எல்லாரையும் ஆண்டவர் பார்க்கல. அவருடைய கண்களை, அவருடைய கவனத்தை ஈர்த்தவன் சகேயு. அவனுடைய கவனத்தை ஈர்த்தவன் சகேயு. எனக்கு ஒன்றும் வேண்டாம், நீர் போதும். அப்படிப்பட்ட ஆசை உள்ளவர்களுடைய வீட்டுல கர்த்தர் எதையோ ஒன்ன கொடுத்து அனுப்ப மாட்டார், கொடுத்து அனுப்ப மாட்டார், கூடவே வருவாரு. ஏதாவது வேணும்னு அப்பா கிட்ட வந்தா, உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கொடுத்து உங்களை அனுப்பி வைப்பார். ஆனா நீர் வேணும்னு வந்தா கையை பிடிச்சு உங்க கூடவே வருவார். ஷதபதரா பாபா. இன்னும் உங்களுக்குள்ள ஆசை வரணும்னு நான் விரும்புறேன். இந்த கடைசி நேரம் வாலிப பிள்ளையே, எதை எதையோ தேடுறியோ, நீ அப்பாவோட இருந்தா உனக்குரிய எல்லாம் உனக்கு பின்பாக வரும். சகிவை போல ஒரு தேடல், மகதலேனா மரியாளை போல ஒரு தேடல், கல்லறையை நோக்கி அதிகாலையில் ஓடுகிறாள், தேடுகிறாள். எல்லா பெண்களும் போயிட்டாங்க, ஆனா இவ போக மாட்டேங்கிறா. காலியான கல்லறை ஏன் இருக்கிறாய்? இல்ல நான் போக மாட்டேன், நான் இயேசுவை பார்க்காம போக மாட்டேன். இங்க எத்தனை பேர் சகேவை போல, மரியாளை போல, அப்படி ஒரு வாஞ்சிய கர்த்தர் இன்றைக்கு நம் திருச்சபையின் மேல ஊற்றுகிறார். ஹalleluya hallelujah amen hallelujah hallelujah amen hallelujah 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 amen விலகாத பிரியாத உன் சமூகமே அதுதானே நிரந்தர சுதந்திரமே. வேறொன்றும் வேண்டாம், நீர் போதுமே, நீர் போதும், எப்போதும் நீர் போதுமே. உண்மையா சொல்லுவீங்களா?
விலகாத பிரியாத சமூகமே, அதுதானே நிரந்தர சுதந்திரமே. வேறொன்றும் வேண்டாம், நீர் போதுமே. நீர் போதும், எப்போதும் நீர் கைகளை உயர்த்தி பாடலாமா? ஹalleluya ஹalleluya. எனக்கு வேற ஒன்று வேண்டாப்பா, எனக்கு வேற ஒன்று வேண்டாம். நீர் போதும், நீர் போதும், நீர் போதும். உம் பிரசன்னம் போதும். அப்படியே கைகளை விரித்த வண்ணமாய் the last 1 minute நம்ம ஆண்டவர்கிட்ட சொல்ல போறோம். அப்பா, புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை உண்டு பண்ணியிருக்கிறேன். திரைசீலை கிழிந்து ஏதேன் திறக்கப்பட்டதாய், பரிசுத்த ஸ்தலம் திறக்கப்பட்டதா இருக்கு. நான் இன்றைக்கு உள்ள வரேன்னு சொல்லுங்க. நெருங்கி வரேன்ப்பா, உங்க அருகில வரேன்ப்பா சொல்லுங்க. எனக்கு வேற ஒன்று வேண்டாம்ப்பா, எனக்கு வேற ஒன்றுமே வேண்டாம், எனக்கு வேற ஒன்றுமே வேண்டாம். நீர் போதும். உம்மை பார்க்கணும், அதான் என் ஆசை. உம்மோடு பேசணும், அதான் என் ஆசை. உம்மோடு உறவாடணும். நீங்க மட்டும் அப்படி சொல்லுங்க. சகேயுவே இறங்கி வா என்று சொல்லி உங்களை வெட்கப்படுத்தின மனிதர்களுக்கு முன்பாக உங்க கையை பிடிச்சு உங்க வீட்டுக்குள்ள வந்து உங்களை கனப்படுத்துகிற கர்த்தர் இன்றைக்கு அவரை பார்க்க ஆசைப்படுகிற யாரையும் அவர் பார்ப்பார். அவர் போதும்னு சொல்லுகிற யாரிடத்திலும் அவர் தங்கி இருப்பார், அவர் தங்கி இருப்பார், அவர் தங்கி இருப்பார். ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்லும்போது ஒரு ஹீலிங்காக நம்ம ஜெபிச்சு முடிக்க போறோம். ஹல்லேலூயா. ஆவியானவர் அதை ஏவுகிறார். சுகம், அவர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி உங்களை சுகப்படுத்துகிறார். யாருக்கெல்லாம் சுகம் வேண்டுமோ கர்த்தர் இன்றைக்கு உங்களை சுகப்படுத்த அவர் ஆயத்தமாக இருக்கிறார். சரீர பிரகாரத்தில் சில பேருக்கு சிந்தையில தூக்கமே வரல, தூக்கம் வரல. மருத்துவர்களால் உங்க வியாதிகளுக்குரிய டயக்னோசிஸை கண்டுபிடிக்கவே முடியல. சிந்தையில் ஒரு சுகம், ஆவிக்குரிய ஒரு சுகம். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். எல்லா உறுப்புகளிலும் தேவ சுகம். இயேசுவின் ரத்தம் சம்பாதித்தது. ஒரு மனுஷனுக்கு ஒரு வாழ்க்கையில ஒரே சரீரம் தான் கொடுக்கப்படும், ஒரே சரீரம் தான். இன்றைக்கு அந்த சரீரத்தில் ஒரு சுகத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார். தேங்க்யூ ஜீசஸ். சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியாய் பரவி பாயுதே. சொல்லலாமா? சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியாய் பரவி பாயுதே. இரத்த குழாய்கள் கண்கள் செவிவாய் ரமணி எங்கும் பாய்கின்றதே. ஷகதரபதரபதா இரத்த குழாய்கள் ஷிகபபதுரே செவிவாய் ரமணி எங்கும் பாய்கின்றதே. நல்ல சத்தமா பாடலாமா? உம் வல்லமையால் சுகமானே. தூக்கமின்மை இயேசுவின் நாமத்தில் மாறுகிறது. ராஜாமங்களில் நல்லா தூங்கி அதிகாலையில் எழுந்து ஜபிக்க வைக்கிறார் கர்த்தர். சொல்லுங்க, வல்லமையினால் உம் வல்லமையால் சுகமா. ஷிகதரபதரபதரா. அறிக்கை செய்து ஜெயம் எடுப்போமா? இயேசுவின் ரத்தத்தால் சுகமானே, உம் தயவினால் சுகமானே. சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியாய் பரவி பாயுதே. சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமை
நல்லா கையை தட்டி ரிசீவ் பண்ணலாமா? கடைசி நேரம் கரங்களை நல்லா தட்டி இயேசு சிலுவையில் சம்பாதித்த சுகம் சரீரங்களுக்குள்ள, எலும்புகளுக்குள்ள, தசைகளுக்குள்ள, நரம்புகளுக்குள்ள, உள் உறுப்புகளுக்குள்ள, ஸ்கின் டிசீசஸ், அலர்ஜி, கர்ப்பப்பைகளுக்குள்ள, இருதயத்துக்குள்ள, எலும்புகளுக்குள்ள கர்த்தர் ஒரு சுகத்தை கட்டளையிடுகிறார். இயேசுவின் நாமத்தினால் அந்த சுகம். வாழ்நாள் எல்லாம் மருந்து எடுக்கணும்னு மருத்துவருடைய அறிக்கை, ஆனா கர்த்தர் அதை மாற்றுகிறார். இரண்டாவது கர்த்தர் விடுதலை ஆக்குறார். நல்ல கைகளை தட்டி, நல்ல கைகளை தட்டி, கடைசி நேரம் கைகளை தட்டி ரிசீவ் பண்ணலாமா? சுகத்தை, விடுதலைய, தலைமுறை சாபங்களை கர்த்தர் இன்றைக்கு கிறுக்கி போடுறார். உங்க பேர்ல சத்துரு எழுதுனத அந்த கையெழுத்த கர்த்தர் குலைத்து போடுகிறார். அவன் அதிகாரத்தை கர்த்தர் உரித்து போடுகிறார். வெளியரங்கமான கோலமாக்குகிறார். மரணத்தின் பயங்கள் இயேசுவின் நாமத்தில் விலகிறது. நீ சாகாமல் பிழைத்திருப்பாய். யாக்கோபே, உன் பிள்ளை வேதனைப்பட்டதை மட்டும் கேள்விப்பட்டாயோ? இல்ல, உன் பிள்ளை அரியணையில இருக்கிறத நீ பார்த்துதான் கண்ண மூடுவேன். யோசேப்பு அரியணையில் இருப்பதை யாக்கோபு கண்டான். வயதானவர்களை சோர்ந்து போகாதீங்க. இந்த பிரச்சனை நடுவில் நீங்க மரித்து போவது இல்லை, இல்ல இல்ல இல்ல. காலேபு சொல்றாரு, கர்த்தர் எனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்த பொழுது 40 வயது, இப்பொழுது நான் 85 வயதுள்ளவனாய் இருக்கிறேன். கர்த்தர் என்னை உயிரோடே காப்பாற்றினார். உங்கள் வாக்குத்தத்தம் நிறைவேறும் வரை கர்த்தர் உங்களை உயிரோடே காப்பாற்றுவார். கர்த்தர் சொன்னதை செய்யும் வரையில் உங்க கைவிட மாட்டாரு. உங்களை உயிரோடே காப்பாற்றுவார். காலேபே, உனக்கு 80 வயதானாலும் மலை நாட்டில் உன் கால் பதியும் வரை கர்த்தர் உன்னை காப்பாற்றுவார். உனக்கு சொன்னது நிறைவேறும் வரையிலும் உன்னை உயிரோடே காப்பார். உனக்காக அவர் மரணத்தை ருசி பார்த்திருக்கிறார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். கைகளை தட்டி அப்பாவுக்கு நன்றி செலுத்து.